தூங்காத தம்பியை பற்றி சொல்லி ஆகணும். அது வந்து அதுக்கு சில பெரிய அட்ரஸும் அருகதையும் இருக்கிறது. எல்லாரும் சகலகலாவலன்னு பேசும்போது எனக்கு இந்த தூங்காத தம்பிக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து கிடைக்கலைங்கிற ஒரு குறையே உண்டு. சகலகலாவலனை விட தொழில்நுட்ப ரீதியாக இது ரொம்ப வித்தியாசமான படம். டியூவல் ஆக்ஷனில் இருக்கிற ரெகுலர் தொந்தரவுகள் போக அதில் பல விதமான வித்தியாசமான அந்த காலகட்டத்துக்கு ஃபைட்லாகட்டும். அதில் வந்து ஒரு குதிரை பயிற்சி பப்பு வர்மா என்று என்னுடைய நண்பர், நான் பாம்பேயில் மீட் பண்ணேன் சார், நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்துக்கொண்டு நான் சொன்னால் நல்லா இருக்குன்னு நம்பிட்டாங்கன்னா அது என்ன செலவானாலும் செய்திருவார்கள். அப்படி சொன்னதும் உடனே அதுக்கு பப்பு வர்மாவை வரவழைத்து கொண்டு, அதான் முதல் முறையாக சவுத் இந்தியாவுக்கு அவர் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது ஒரு வித்தியாசமாக பேசப்பட்டது. அதில் வந்த காட்சிகளாகட்டும், அதில் வந்த அரங்க நிர்மாணத்திற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட இதுவாகட்டும், ஒரு வாட்டர் பெட் இருக்கும், ஒரு சுவிட்சு தட்டினா ஏதாவது நான் அன்னன்னைக்கு கேட்டேன், நான் இப்படி பண்ணால் எப்படி சார் இருக்குன்னு சொன்னால் அடுத்த நாள் அது கிட்டத்தட்ட ரெடியாகவே ஆகிடும். என் மாதிரியை கொண்டு வந்து காட்டுவார்கள். அல்லது இந்த புஸ்தகத்தை வச்சு ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஏதோ சும்மா படிச்சுட்டு இருக்கிற மார்க்ஸ் எல் எங்கல்ஸ்ன்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், அதை வச்சு ஃபைட் பண்ணோம். அதுக்கு ஏதாவது வசதி, அதுக்கேற்ற மாதிரி புத்தகம் பீஸாக கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது செய்து வைக்கணும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு வெவ்வேறு ஆட்களை சண்டை போடுவதற்கு பார்த்து கடைசியில் விக்ரம் தர்மா தான் அதில் இன்று பெரிய சண்டை பயிற்சியாளராக இருக்கும், மாஸ்டராக இருக்கும். அவர் என் கூட சண்டை போட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா நிறுவனங்களுக்கும் அடிக்கடி ஏற்படாத ஒரு விஷயம். சகலகலாவலன் வந்து இன்னும் 15 வருடங்களுக்கு பேசப்படும் படங்கிற அளவுக்கு கலெக்ஷன் அதிகமாக இருந்தது. பல பேருக்கு தெரியாத உண்மை, வர்த்தக ரீதியில் பல பேருக்கு, வர்த்தக உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சினிமா வர்த்தகத்தில் தூங்காதே தம்பி சகலகலாவல்லவனையும் வருமானத்தில் விஞ்சியது என்பது தான் உண்மை. இது பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கே தெரியாது. சரவணன் சார் தான் சொல்லி எனக்கு அந்த உண்மையை சொல்லி நினைவுபடுத்தினார். இந்த சகலகலாவல்லவன் எனக்கு, இந்த தூங்காதே தம்பி எனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தின அந்த கமர்ஷியல் முன்னேற்றம் இருக்கு, அது ரொம்ப பெருசு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன சம்பளம் கேட்குறதுன்னு தெரியாது. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வெளியே வந்ததும், நண்பர் வேறு யாரும் இல்லை, இந்த தூங்காதே தம்பியை எழுதியவர் பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள் வெளியே வந்து என்ன சம்பளம் கேட்குறதா இருக்கேன்னாரு. உங்கள் படத்துக்கு என்ன இவ்வளோ கேட்கலன்னா, பைத்தியக்காரன், இதுவல்ல உன்னுடைய சம்பளம் எது என்று எனக்கு சொல்லி காட்டினான். அதிலிருந்து தான் சம்பளம் இவ்வளோ தைரியமாக கேட்கலாம் போல் இருக்கே என்று நம்பி கேட்க ஆரம்பித்தேன். இப்படி பல என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றங்களில் இது சம்மந்தப்பட்டிருக்கு இந்த படம். ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி, அன்பே மாதிரி எனக்கு ஒரு பாட்டு எடுக்க மாட்டேங்கிறீங்களே, நான் அப்பப்போ சிணுங்குவேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்தஸ்து தெரியாமல் அதை பார்த்து பராமப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் நல்ல ஒரு பெருமை தரக்கூடிய படமாக இன்றைக்கும் அதை வந்து போட்டு பார்த்தா பரவாயில்ல, பிரமாதமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்தஸ்துடன் அந்த படம் இருக்கிறது.
மாயம் எல்லாம் மாயம் இதில் மனிதன் நிலை என்ன வாழ ராஜா வாவா இதில் முதலும் முடிவென்ன வானம் கீழே வந்தால் என்ன அடபூமி மேலே போனால் என்ன